إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, ரஜபுடைய மாதம் வந்துவிட்டது. ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் எங்களுக்கு மத்தியில் ரமலானுடைய ஞாபகமும் எல்லா மக்களுக்கு மத்தியிலையும் வந்துவிடும். அதை பற்றி பேசவும் ஆரம்பித்து விடுவார்கள். தொழுகைகளுக்கு பிறகு அநேகமான பள்ளிவாசல்களில் யா அல்லாஹ் நடப்பு மாதமாகிய ரஜபுடைய மாதத்திலும் அதை தொடர்ந்து வர இருக்கின்ற ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ஆரோக்கியமான ஆஃபியத்தான நிலையில் ரமலானை அடைந்து கொள்வதற்கும் துணை புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆக்களும் செய்து கொள்கின்றோம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலானை எப்படி வரவேற்க வேண்டும், அதற்கு முன்கூட்டியே எப்படி ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில விடயங்களை நாங்கள் படித்து வைத்துக் கொள்வது, அறிந்து வைத்துக் கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு புதிய ஒரு கலண்டர் வருடத்தையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு புதிய கலண்டர் வருடத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் நாங்கள் வீட்டிருக்கின்றோம், உட்கார்ந்திருக்கின்றோம். காலத்தை பொறுத்தவரையில் புதிசி பழசி என்று சொல்லி ஒன்று இருக்க முடியாது. அது வெறுமனே ஒரு கலண்டர்ல ஏற்பட்ட ஒரு மாற்றம் மட்டும்தான். இந்த கலண்டர்ல ஏற்பட்ட இந்த மாற்றம் இருக்கிறதே, எங்களை ஒரு கணம் பரிசீலனை செய்து கொள்வதற்கும், கடந்த காலங்களில் நான் எப்படி இருந்தேன், இதற்கு பிறகு நான் எப்படி இருக்க போகின்றேன், கடந்த காலங்களுடைய கசப்புகளையும் கடந்த காலங்களுடைய கஷ்டங்களையும் கடந்த காலங்களுடைய தவறுகளையும் நினைத்து வருத்தப்பட்டு தௌபா செய்து நல்லவனாக மாறி வரக்கூடிய காலங்களை நல்லதாக மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு திடகாத்திரத்துடன் ஒரு காலத்தை ஆரம்பிப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாட்டில் கூட ஒரு பசுமையான இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும். எங்களை சூழ இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்கள் எல்லாம்
அழகானதாக, அமைதியானதாக, ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வேலை திட்டத்தையும் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. நாட்டை சுத்தம் செய்வோம் என்று சொல்லக்கூடிய துணைப்பொருளில் எங்களுக்கு தெரியும், நாட்டில் பல வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுத்தமாக இருப்பது என்பது நம் அனைவருக்கும் தெரியும், இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு கொள்கை. சுத்தம் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பாதி, ஒரு பகுதி. மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம் என்று சொல்லும் பொழுது வெறுமனே வெளித்தோட்டத்தை மட்டும் சுத்தமாக வைத்துக் கொள்வதல்ல. வெளித்தோட்டம் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டுமோ அதைவிடவும் அதிகமாக மனிதனுடைய அந்தரங்கம், உள்ரங்கம் சுத்தமாக இருக்க வேண்டும். இதை பற்றியும் நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். நாட்டினுடைய அரசாங்கம், நாட்டினுடைய சுற்றுச்சூழல், நாங்கள் புழங்கக்கூடிய பகுதிகள், நாங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், எங்களுடைய பக்கத்து வீடு என்று சொல்லி அவர்கள் அவைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தலையங்கத்திலும், நாட்டினுடைய பொருளாதாரம் வளம் பெற்று ஆரோக்கியமான, வறுமை இல்லாமல், கஷ்டமில்லாமல் மக்கள் வாழக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும், அதற்கு நடைபெறக்கூடிய ஊழல்களையும் அட்டகாசங்களையும் லஞ்சத்தையும் இல்லாமலாக்க வேண்டும் என்று சொல்லியும் அதற்கு அவர்கள் பெயர் நாமம் சூட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே துணைப்பொருளில் எங்களுக்கு அதிகமான புத்திமதி சொல்லி இருக்கிறார்கள். ஏராளமான புத்திமதிகள். நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தத்தினுடைய முதல் பகுதி என்ன தெரியுமா? எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். உளப்பரிசுத்தம். உளப்பரிசுத்தம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்டு பாருங்கள். எங்களிடத்தில் இன்னமொருத்தர் வந்து கேள்வி கேட்டால் எங்களுக்கு கோபம் வரும். நாங்கள் எங்களிடத்திலே கேட்டு பார்க்கலாம் சில கேள்விகளை. என்னை பார்த்து, உங்களை பார்த்து யாராவது ஒருவர் நீங்களும் ஒரு முஸ்லிமா என்று கேட்டால் எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். எங்களுடைய ஒரு செயலை பார்த்துவிட்டு, ஒரு நடவடிக்கையை கேட்டுவிட்டு, நாங்கள் நடந்து கொண்டு ஒரு நடத்தையை பார்த்துவிட்டு எங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால், அவர் கேள்வி கேட்டால், நீங்கள்லாம் முஸ்லீம்களா என்று கேட்டால் எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். அதே கேள்வியை நாங்கள் எங்களிடத்தில் கேட்டுக்கொள்வோமே, உண்மையிலேயே நான் ஒரு முஸ்லிம் தானா? வெளித்தோட்டத்தில் எனக்கு பெயர் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான வீட்டில் வாழுகின்றேன், பள்ளிவாசலுக்கு போய் வந்து கொண்டிருக்கின்றேன், அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய வெளி நடத்தைகள் அனைத்தும் ஒரு இஸ்லாமியனுடைய நடத்தையாகவே இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்னை பற்றி எனக்குத்தான் தெரியும், உங்களை பற்றி உங்களுக்குத்தான் தெரியும். நானும் நீங்களும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் தனிப்பட்ட முறையில் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பார்ப்போம், நான் ஒரு முஸ்லிம் தானா? அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய உள்ளம் எனக்கு சாட்சி சொன்னால், நீ ஒரு முஸ்லிம் என்று சொன்னால், வகஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைக்கு நாள் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு அதுக்கு நீங்களே பதில் சொல்லி நீங்களே நீதிபதியாக மாறிவிடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள். ஏன் காரணம் என்றால், நான் பொய் பேச மாட்டேன், ஏன் நான் ஒரு முஸ்லிம். நான் வாக்கு மீற மாட்டேன், ஏன் நான் ஒரு முஸ்லிம். என்னுடைய கண்களால் நான் பாவம் செய்ய மாட்டேன், ஏன் நான் ஒரு முஸ்லிம். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் யாரையும் பகைத்துக் கொள்ள மாட்டேன், ஏன் நான் ஒரு முஸ்லிம். என்னுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் யாரையுமே பாதிக்க மாட்டாது, ஏன் நான் ஒரு முஸ்லிம். ஒரு முஸ்லிமுக்கு அடையாளம் என்ன? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஏனைய மனிதர்கள், ஏனையவர்களுக்கு அவனுடைய கையாலேயோ அவனுடைய வாயாலேயோ அவனுடைய எந்த ஒரு நடவடிக்கையாலேயும் அவன் தீங்கு விளைவிக்க மாட்டான். தீங்கு விளைவிக்க கூடியவன் முஸ்லிமாக இருக்கவும் மாட்டான். அது எனக்குத்தான் தெரியும், உங்களுக்குத்தான் தெரியும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த தருணத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிம் என்றால் எத்துணை வீதம் என்னிடத்தில் இஸ்லாம் இருக்கிறது. ஹாசிபு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களையே முஹாசபா செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். செல்ஃப் கணக்கு, சுயமாக ஒரு கணக்கு செய்யுங்க.
என்ற இஸ்லாம் எத்தனை வீதம்? என்ற இஸ்லாம் எத்தனை வீதம்? என்னை பார்த்து அனைவரும் சொல்லலாம் இவர் நல்லவர் என்று சொல்லி, இவர் நல்லவர் என்று என்னை பார்த்து அனைவருக்கும் சொல்லலாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகிலத்தில் வாழக்கூடிய அனைவரும் சேர்ந்து உங்களை பார்த்து நல்லவன் என்று சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைவி, உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து எனக்கு கிடைத்த கணவன் நல்லவன் என்று சொல்லாத வரையில் நீங்கள் நல்லவனாக ஆக முடியாது. கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லி, உங்கள மிக சிறந்தவன் யார் தெரியுமா? அகிலம் போற்றுகிறது இவர் நல்லவர் என்று சொல்லி, உலகம் சொல்லுகிறது இவர் நல்ல மனிதர் என்று சொல்லி. உலகம் சொன்னதற்கு இயலாது. உலகம் சொன்னதை என்னுடைய மனைவி ஆமோதிக்க வேண்டும், என்னுடைய மனைவி அங்கீகரிக்க வேண்டும், என்னுடைய மனைவியும் சொல்ல வேண்டும், ஆமாம் நிச்சயமாக என்னுடைய கணவன் நல்லவன் என்று சொல்லி. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் அப்படித்தான் யோசிக்க வேண்டும். நாங்கள் அப்படித்தான் யோசிக்க வேண்டும். என்னை உலகம் பாராட்டுகிறது, உலகத்தில் அனைவரும் தூக்கி என்னை புகழுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய குழந்தைகள் என்ன சொல்லுகிறது? குழந்தைகள் என்ன சொல்லுகிறது? எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் கிடைத்ததற்கு நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள், என்ன புண்ணியம் தான் நாங்கள் செய்தோமோ தெரியாது. அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு தகப்பனாரை, இப்படிப்பட்ட ஒரு வாப்பாவை, இப்படிப்பட்ட ஒரு தந்தையை அல்லாஹ் எங்களுக்கு தந்தானே என்று சொல்லி எங்களுடைய குழந்தைகள் எங்களை பார்த்து பெருமைப்பட்டால் நாங்கள் உண்மையிலேயே பெருமைக்குரியவர்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதைத்தான் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாசிபு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களிடத்தில் கணக்கு கேட்டு பாருங்கள், நான் யாரு, நான் யாரு. நாளைக்கு கேட்கப்படும், மன் ரப்புக வமா தீனுக வமா கிபிலத்துக, இத பத்தி நாளைக்கு கேட்கப்படும். கபல அன் துஹாஸபு, நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்க உங்களிடத்திலேயே கேட்டு பாருங்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அழகாக சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மீண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மீண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில அமல்கள் நிறுக்கப்படும். எங்களுக்கு தெரியும் அமல்கள் எண்ணப்பட மாட்டாது, அமல் எண்ணப்பட மாட்டாது, அமல்கள் நிறுக்கப்படும். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ الْوَزْنُ يَوْمَئِذٍ الْحَقُّ. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாளை கியாமத்துடைய நாளையில அமல்கள் எண்ணப்பட மாட்டாது. How many, எத்தனை ரக்காத்து, எத்தனை நோன்பு, எத்தனை சதகா, அல்லாஹ் எண்ண மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறுத்து பார்ப்பான், நிறுக்கப்படும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தில் 80 வருஷம் வாழ்ந்த ஒருவனுடைய வாழ்க்கையும் இஸ்லாத்தில் 8 நாள் வாழ்ந்த ஒருவனுடைய வாழ்க்கையை நிறுத்து பார்த்தால் சில சந்தர்ப்பங்களில் 8 நாள் வாழ்ந்துவிட்டு மௌத்தானவருடைய வாழ்க்கை பாரமானதாக இருக்கலாம். அமல்கள் அதிகமாக செய்துவிட்டோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்வதை விடவும் அந்த அமல்கள் எவ்வளவு பாரமானது, எவ்வளவு கனமானது, எவ்வளவு இஹ்லாஸ் நிறைந்தது, எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுடைய வழிமுறைகள் நிறைந்தது என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அமல்கள் நிறுக்கப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய அமல்களை நீங்களே நிறுத்து பார்த்துக் கொள்ளுங்கள், நிறுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். என்ற அமலை நாங்கள் நிறுத்து பார்க்க வேண்டும், என்ற ஜகாத்தை நிறுத்த வேண்டும், என்ற தொழுகையை நிறுத்து பார்க்க வேண்டும், என்ற ஹஜ்ஜை நிறுத்து பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முதலாவது செய்ய வேண்டிய பணி, நான் என்னுடைய கடந்த காலம் எப்படி இருக்கிறது, என்னுடைய கடந்த காலத்தில் செய்த அமல்களுடைய பாரம் என்ன பாரம். ஜகாத்து கொடுத்திருப்பேன், வட்டி வாங்கி வட்டியில டீல் பண்ணி கொண்டிருக்கிறேன், வட்டியில பிறந்து கொண்டிருக்கிறேன், வட்டியில தான் இருக்கிறேன், ஆனா ஜகாத்தையும் கொடுக்கிறேன், என்ன பிரயோசனம், என்ன பிரயோசனம்? ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு புத்தி சொன்னார்கள்.
சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹலீஃபா ஒரு இடத்துக்கு போயிருந்தார். மதீனா முனவ்வராவில் அடைமழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. இடிமுழக்கமாக இருக்கிறது, மின்னி வெட்டுகிறது. பயங்கரமான ஒரு காட்சி, பயங்கரமான ஒரு சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் ஹலீஃபா அவர்கள் பயந்து விட்டார்கள். அந்த காலகட்டத்தில் மதீனாவுடைய கவர்னராக இருந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஹலீஃபா என்ன தெரியுமா சொன்னாரு? இடி முழங்குது, மின்னி வெட்டுகிறது, இருட்டாக இருக்கிறது, மழை பெய்து கொண்டிருக்கிறது, ஒரு பயங்கரமான காட்சி. அந்த காட்சியில் அவர் சொன்னாரு, ஹலீஃபாவிடத்தில் கவர்னரிடத்தில் சொன்னாரு, நாங்க 1,00,000 தீனார் தங்க காசுகளை தர்மமாக கொடுத்து விடுவோம் என்றார். 1,00,000 தங்க காசு தான தர்மமாக கொடுத்துடுவோம் என்று சொல்லி சுலைமான் இப்னு அப்துல் மலிக் நேர்ச்சை செய்தார், நியத்து வைத்தார். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், ஒரு பதில் சொன்னார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹலீஃபா அவர்களே, தர்மம் செய்வதற்கு முன்னால் அபகரித்துக் கொண்ட, சூறையாடி கொண்ட, ஹராமாக சம்பாதித்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். சதக்கா கொடுப்போம் இரண்டாவது, ஜகாத்து கொடுப்போம் இரண்டாவது. எடுத்த முதலாவது ஹராமாக சம்பாதித்ததை விட்டு முதலாவது வெளியே வாங்கோ, ஹராத்தை விட்டு விட்டு வெளியே வாங்கோ. ஹராத்திலே இருந்து கொண்டு சதக்கா இல்ல, ஹராத்திலே இருந்து கொண்டு தௌபா இல்ல. சொன்னாங்க, நீங்க இப்ப இந்த நேரத்தில் சதக்கா கொடுக்கிறதல்ல முக்கியம். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க அபகரித்துக் கொண்ட, நீங்க ஆட்சி செய்யும் பொழுது உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய வாப்பா, உங்களுடைய நானா கலீஃபாக்களாக இருந்து திருடிய, சூறையாடிய, அபகரித்துக் கொண்ட, லஞ்சமாக பெற்ற உடைமைகளை எல்லாம் திருப்பி கொடுத்து விடுங்கள். அதுதான் முகத்தம், அதுதான் முற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் புத்தி சொன்னார்கள். அதே புத்தியைத்தான் நான் எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். தர்மம் செய்வோம் இரண்டாவது, ஹராத்தை விட்டு முதலாவது வெளியே வாங்குவோம். அனந்தர சொத்துல துரோகம் செய்து, சுப்ஹானல்லாஹ், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அனந்தர சொத்து எவ்வளவு முக்கியமானது. அந்த பாவத்தில் யாரெல்லாம் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த பாவத்தில் நாங்கள் எப்படி பீடிக்கப்பட்டிருக்கின்றோம்? குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன மிம்மா கல்ல அவ் கஸர நஸீபன் மஃப்ரூதா. மிம்மா கல்ல அவ் கஸர நஸீபன் மஃப்ரூதா. ஒருத்தர் மௌத்தாகி விட்டார், ஒருவர் மௌத்து. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் மௌத்தானவர் விட்டு விட்டு போனது பெரிய பெரிய சொத்துக்களாகவும் இருக்கலாம், இல்ல ஒன்றுமே இல்ல, சின்ன ஒரு சொத்து. ஒரு பெனடால் கார்டு வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்தாரு, 2 குடிச்சிட்டாரு, 8 பெனடால் மிச்சமாக இருக்கிறது என்றால் அந்த 8 அனந்தர சொத்து. இதுதான் மிம்மா கல்ல. அவர் விட்டு விட்டு போன சொத்து எவ்வளவு என்பது பெருசல்ல, சிறுசாக இருக்கலாம். ஒரு பெனடால் கார்டு வாங்கிக் கொண்டு வந்தாரு, 2 குடிச்சிட்டார், 2 மிச்சம், 8 மிச்சம். இந்த 8 அனந்தர சொத்து. இன்னும் ஒருத்தருக்கு இதை பாவிச்சேலாது. இதுக்கு மார்க்கம், இஸ்லாம், குர்ஆன் மிக அழகாக விளக்கம் சொல்லி இருக்கிறது, எப்படி பிரிக்கப்பட வேண்டும். ஹராம் ஹலால் என்பது நீங்க நினைச்சுக்கொள்ள வானம். ஜகாத்து கொடுத்துட்டா ஹலால் ஆகிவிடும், சதக்கா கொடுத்துட்டா எல்லாம் சொத்தெல்லாம் சுத்தமாகிவிடும். அப்படி யாரும் நினைக்க வேண்டாம். அனந்தர சொத்து மிக இரக்கமாக சொல்லுகின்றேன். இஸ்லாத்தில் ஒரு முஸ்லிமான மனிதன் நரகத்தில் நிலையாக நிரந்தரமாக நிற்க மாட்டான். நரகத்துக்கு போக வேண்டி வந்தாலும் நரகத்துக்கு போய் அவர்கள் கொஞ்ச காலம் நரகத்தில் இருந்து தந்த பாவங்களுக்காக வேண்டி தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை அங்கிருந்து சுவர்க்கத்தின் பக்கமாக திருப்பி அனுப்பி விடுவான். ஆனாலும் குர்ஆன் சொல்லுகிறது, 3 பாவங்களை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக, 3 பாவங்களால் பீடிக்கப்பட்டவர்கள், 3 பாவங்களை கொண்டு சோதிக்கப்பட்டவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுல ஒன்றுதான் இணை வைப்பவன், ஷிர்க் செய்பவன்,
அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவன். அல்லாஹ் அந்த பாவத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருப்போம். யா அல்லாஹ், இணை வைப்பதை விட்டும், சிலை வணக்கத்தை விட்டும், உன்னை அல்லாத ஒன்றுக்கு முன்னால் சிரம் சாய்ப்பதை விட்டும், உன்னை அல்லாத ஒருவரிடத்தில் கையேந்துவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். தந்த மகனையும் தந்த குடும்பத்தையும் கொண்டு போய் மக்கா முக்கர்ரமாவில விட்டு வரும் பொழுது கேட்ட துஆ என்ன? ரப்பி ஜுனுபினி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். சிலை வணக்கத்தை விட்டும் என்னையும் என்னுடைய சந்ததியையும் பாதுகாத்து விடுவாயாக. இரண்டாவது, ஒரு முஸ்லிமை கொலை செய்தவன், ஒரு முஸ்லிமை கொலை செய்தவன் நேரடியாக கொலை செய்திருக்கலாம், இன்டைரக்டாக கொலை செய்திருக்கலாம். ஒரு கொலைக்கு காரணமாக இருந்தவன் அவனும் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மூணாவது ஒரு பாவம் தான் அனந்தர சொத்தில் துரோகம் செய்யக்கூடியவர்கள். சூரத்து நிசாவுடைய 14வது ஆயத்தை பிரட்டி படியுங்கள். அனந்தர சொத்துல துரோகம் செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ் நரகத்தில் நிரந்தரமாக ஆக்கி விடுவான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு புதிய வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம் என்றிருந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒரு கடன் பிரட்டி பார்க்க வேண்டும். எங்களுடைய அமல்களை நிறுத்தி பார்க்க வேண்டும். உண்மையிலேயே எங்களுடைய அமல்கள் எல்லாம் தராசிக்கு பாரமாக இருக்குமா என்று சொல்லி, தராசிக்கு பாரமாக இருக்குமா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தில் என்னையும் விலைமாக்கி வைப்பானாக, அமல்களை பாரமாக்கி வைப்பானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். முதலாவது சுத்தம் செய்ய வேண்டிய இடம் எங்களுடைய ஆத்மாவை சுத்தம் செய்ய வேண்டும், உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும், உள பரிசுத்தத்தை நாட வேண்டும். இதை பற்றி குர்ஆன் ஏராளமாக கதைத்திருக்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் தான் எங்களுடைய வெளித்தோட்டத்தையும் நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளித்தோட்டம் அழகாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் உடை சுத்தமாக இருக்க வேண்டும், இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். வெளிவாசலுக்கு போய் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், தண்ணி இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், சுத்தத்தை பற்றி இஸ்லாம் மிகவும் ஆழமாக பேசியிருக்கிறது, மிக தெளிவாக பேசியிருக்கிறது. சுத்தம் செய்து கொள்ளுங்கள். சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாதவன் எப்படிப்பட்டவன், அதை பற்றி உங்களுக்கு தெரியும். எனவே உள்ரங்கமும் சுத்தமாக இருக்க வேண்டும், வெளித்தோட்டமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் ஒரு சட்டம் இருக்கிறது. எங்களை நாங்கள் வாழக்கூடிய சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வாழக்கூடிய சூழலும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் மரம் வெட்டக்கூடிய சமூகம் அல்ல, மரம் நாட்டக்கூடிய சமூகம். மரத்தை நட்ட வேண்டும், அப்படித்தான் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இந்த பிளானட், இந்த பூமிக்கு மேல பசுமையை இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டாம். பாதையில ஊத்தைகளை தூக்கி போட வேணாம். ஊத்தைகள் இருந்தால் எடுத்து சேப்புல போட்டுக்கொண்டு அதை சுத்தம் செய்து விடுங்கள். இமாத்தத்துல் ஆதா அனி தரீக் ஹதீஸ்களை படித்திருக்கின்றோம். ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட ஷுஅபாக்கள், கிளைகள் இருக்கிறது. ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. அதில் ஆக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லுவது தான் ஆக உயர்ந்தது. ஆக தாழ்ந்தது என்ன தெரியுமா? பாதையில இருக்கிற அழுக்குகளை எடுத்து ஆட்டி விடுவது. இமாத்தத்துல் ஆதா அனி தரீக். முஸ்லிம்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். முஸ்லிம்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எங்கட வீட்டுக்கு முன்னால் உள்ள பாதையை யார் சுத்தம் செய்ய வேண்டும்? நான் பள்ளிக்கு போவது ஈமான், சுபஹ் தொழுவது ஈமான், சலாம் சொல்லுவது ஈமான். அதே போல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாதையில நடந்து போகக்கூடிய மக்கள், நடமாடக்கூடிய மக்கள் போகக்கூடிய பாதையை சுத்தமாக வைப்பது ஈமான். முஸ்லிம் சமூகமே, இஸ்லாமியர்களே, இந்த நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியான செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். எங்கட ரோட்டுகள், எங்கட பாதைகள்ல மாற்றுமதத்தை சார்ந்த மக்கள் நடந்து போகும் பொழுது சொல்ல வேண்டும், இது நிச்சயமாக முஸ்லிம் ஊராகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் பாதைக்கு இடமுட்டு அவர்களுடைய மதில்களை கட்டி இருக்கிறார்கள். பெரிய பாதை. நான் சொல்லுவதை கொஞ்சம் யோசித்து பார்க்குங்கள். மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய ஊர்களில் போகும் பொழுது பாதைகள் ரொம்ப பெருசாக இருக்கும்.
பாதைக்கு இடமிட்டுத்தான் அவர்கள் அவருடைய கட்டடங்களை கட்டியும் இருப்பார்கள். முஸ்லீம்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாங்க எப்படி கட்டுகின்றோம் பில்டிங்? எங்கட நடவடிக்கை எப்படி இருக்கிறது? அனைவரையும் குறை சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகின்றேன். பாதையில இருக்கிற வாழைப்பழ தோல் ஒரு தொகைத்தால தூக்கி அகற்றி விடுவது ஈமான் என்று சொன்னால், பாதைக்கு இடம் விட்டு கட்டிடம் கட்டுவது, பாதையை சுத்தமாக வைத்துக் கொள்வது, சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு செய்தி சொல்ல வேண்டும். இஸ்லாமியர்கள் நாங்கள் சுத்தமானவர்கள், ஒது மட்டும் செய்யக்கூடியவர்கள் அல்ல, ஜனாபத்துடைய குளிப்பு மட்டுமல்ல. நாங்கள் எங்களை சுத்தம் செய்வது போல எங்களை சூழ இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் பகுதிகளையும் இடங்களையும் நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்வோம் என்ற செய்தியை நாங்கள் சமூகத்துக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் சமூகத்துக்கு சொல்ல வேண்டும். அது எங்களுடைய மிகப்பெரிய கடமை. பாதைகள்ல வீடு கட்டும் பொழுது கூட பாதைக்கு விட வேண்டியதையும் விட்டுவிட்டு அதற்கு மேலேயும் விட்டு நாங்க வீடு கட்டுவோமே, கடை கட்டுவோமே, கட்டடம் கட்டுவோமே. அப்பதானே ஒரு செய்தியை சொல்ல முடியும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு செய்தி சொல்லுவதற்கு இஸ்லாமியர்களுக்கு நல்ல நல்ல செய்தி இருக்கிறது. ஒரு ஹதீஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மத்தல்லுல் கனியு ظுலுமுன், மத்தல்லுல் கனியி ظுலுமுன். அர்த்தம் என்னென்றால், கடன் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது, கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு கையில வசதியும் இருக்கிறது, வசதியும் இருந்தும் அந்த கடனை கொடுக்காம இருப்பது பெரிய அநியாயம். பெரிய அநியாயம் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு 3ஆம் தேதி நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னால 3ஆம் தேதிக்கு இந்த பணத்தை திருப்பி தருவேன் என்று பணம் எடுத்துட்டு அதை 3ஆம் தேதி திருப்பி கொடுக்கிறதுக்கு வசதியும் இருந்து அதை கொடுக்க இல்லைன்னா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் செய்யப்படக்கூடிய அநியாயங்கள்ல இதுவும் ஒரு அநியாயம். அப்ப நாங்க எப்பயுமே யோசிக்கிறது, கடன் என்றால் மற்றவன்கிட்ட வாங்கினது, பேங்க்ல லோனா எடுத்தது, இதைத்தான் கடனாக பார்க்கின்றோம். எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, இது கடன் இல்லையா? தண்ணி பில் கடன் இல்லையா? நாங்க பாவிக்கிற டெலிபோன் பில் கடன் இல்லையா? முனிசிபலுக்கு கட்ட வேண்டிய அசஸ்மென்ட் டாக்ஸ் இருக்குது, இது கடன் இல்லையா? எத்தனை பேருடைய பில் அரியர்ஸ், எத்தனை பேருடைய பில் அப்படியே பெண்டிங் இருக்குது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஜனாசாக்களை கொண்டு வந்து பள்ளியில வைக்கப்படும் பொழுது கூட எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் கடனாளியாக போக வேண்டாம், அவருக்கு யாரும் ஓட்ட போர்டுக்கும் யாரும் கடனாக போக வேண்டாம். மிக இறக்கமாக சொல்லுகின்றேன், சின்ன வேலை செய்யலாம். ஒரு மாதத்தினுடைய கட்ட வேண்டிய பணத்தை முதல் கூட்டியே கட்டிவிட்டால் முஸ்லீம்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில், ஓட்ட பில் எப்படி தெரியுமா வரும்? சிஆர் போட்டு வரும், கிரெடிட்ல வரும். நாங்க மௌத்தாக அன்றைக்கு நான் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கடன் இல்ல, எலக்ட்ரிசிட்டி போர்ட் எனக்கு கடன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு நல்ல செய்தி சொல்லலாம் எங்களுக்கு, இந்த நாட்டுக்கு நல்ல செய்தி சொல்லலாம் எங்களுக்கு. மிக இறக்கமாக சொல்லுகின்றேன், அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு வருடமாக, ஒரு கலண்டர் வருஷமாக இந்த 2025 பார்த்து எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு, என்னை நான் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், என்னை சூழல் இடங்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய செயல்பாடுகள் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகத்துக்கு நல்ல ஒரு செய்தி சொல்ல வேண்டும், நல்ல ஒரு செய்தி சொல்ல வேண்டும். நாங்க யாருக்கும் கடன் இல்லை, எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் கடன் இல்லை, டெலிபோன் பில்லையும் கடன் இல்ல, தண்ணி பில்லையும் கடன் இல்ல, முனிசிபலுக்கும் கடன் இல்ல. நாங்க எல்லாத்தையுமே ஒரு வருஷத்துக்கு முன்கூட்டியே கட்டிவிட்டோம். எங்கட பில் எப்பவுமே சிஆர் போட்டுத்தான் வரும். மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கட ரூஹ வாங்க வாரண்டக்கு நாங்க பெருமையாக சொல்லுவோம், நான் யாருக்கும் கடன் இல்ல, பாவித்த எலக்ட்ரிசிட்டியையும் நான் பே பண்ணிவிட்டு தான் மௌத்தாக இருக்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையை வரலாறாக மாற்றலாம், வாழ்க்கையை சரித்திரமாக மாற்றலாம்,
வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரரே, அதே போல ஒரு மிக முக்கியமான செய்தியை இந்த இடத்துல பதிவு செய்து விரும்புகின்றேன். ரமலான் வருகிறது. ரமலானுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம் தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு விட்டுடுவது. ஹதீஸ் லைஃபாக இருந்தாலும் அந்த ஹதீஸுடைய கருத்தை எல்லா உலமாக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதாவது சூமு தஸிஹு, நோன்பு பிடிங்கோ, ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு எங்கட வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போமே. நாங்க பிடிக்கிற நோம்பால ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்குமா? நாங்க சாப்பிடுற சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடா? நோம்பு துறக்கும் பொழுதும் நோம்பு பிடிக்கும் பொழுதும் தராவீஹுக்கு பிறகும் பள்ளி வாசலில் கொடுக்கப்படக்கூடிய சமுசாவாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் இவைகளை எல்லாம் எடுத்து பார்த்தா நாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடா, ஹெல்தி சாப்பாடா, ஹைஜீனிக் இருக்குதா, இது எவ்வளவு சுத்தமானது? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதை பற்றியும் கொஞ்சம் யோசியுங்கள். பள்ளி நிர்வாகத்துக்கு சொல்லுகின்றேன், நோம்புல கஞ்சி கொடுக்க வேண்டும், மக்களுக்கு ஆரோக்கியமான கஞ்சிகளை கொடுப்போம். பாதை ஓரங்கள்ல சமுசா பட்டிஸ் விற்கிறீங்களா, அதையும் ஆரோக்கியமானதாக விற்க பாருங்க, ஹெல்தியாக விற்க பாருங்க. அதை வாங்க போறீங்களா, வீடுகள்ல சமைத்துக் கொள்ளுங்க. பாதை ஓரங்கள்ல விற்கக்கூடியதை சாப்பிட்டு நோம்பு துறக்கவானம், அது ஹெல்தி இல்ல. அதுல டீசல் புகையும் இருக்குது, அதுல தூசியும் இருக்குது, அது எந்த எண்ணெயில பொறிக்கப்பட்டதுன்னு தெரியாது. இது ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்தை மட்டும் சொல்லி இதை விளங்கப்படுத்த விரும்புகின்றேன். எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாங்க ஓதுற ஒரு சூரா இருக்கு, சூரத்துல் கஹஃப். நாங்க பிடிக்கிற நோம்பு 12 அவர், 13 அவர், 14 அவர் இருப்பாங்க. அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகள், அவர்கள் ஒரு குகைக்குள்ள போனாங்க, 300 வருஷம் தூங்கினாங்க. அப்படித்தான் குர்ஆன் சொல்லுது. அவர்களை அல்லாஹ் அந்த குகைகளுக்கு 300 வருஷம் தூங்க வைச்சான். அல்லாஹ் அதை எப்படி தெரியுமா சொல்லுகிறான்? சூரிய கணக்கு பிரகாரம் 300 வருஷம், சந்திர கணக்கு பிரகாரம் 309 வருஷம். குகைக்குள்ள தூங்கினாங்க. தூங்கி எழும்பினா அவங்களுக்கு தெரியாது 300 வருஷம் தூங்கி இருக்கிறோம் என்பது அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைச்சாங்க காலையில தூங்கி மாலையில எழும்பி இருக்கிறோம் என்று நினைச்சாங்க. முடியெல்லாம் வளர்ந்து இருக்குது. வரலாறு, குர்ஆனுடைய வரலாறு. கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். 300 வருஷத்துக்கு பிறகு எழும்பின ஆட்களுக்கு எப்படி பசிக்கும்? எப்படிப்பட்ட பசி? உலமாக்களுக்கு சொல்லுகின்றேன், குர்ஆன சமூகமயப்படுத்துங்கோ, குர்ஆன மக்களுக்கு விளங்கப்படுத்துங்கோ, குர்ஆன மக்களுக்கு மத்தியில் பரவலாக பேசுங்கோ. என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த இடத்தில் இருந்து ஒருத்தர் பெரியவர் அமீர் சாப், ஃபபஅஸு அஹதக்கும் பிவரிகிக்கும் ஹாதிஹி, உங்கள்கிட்ட இருக்கின்ற இந்த வெள்ளி காசுகளை கொடுத்து ஒருத்தரை அனுப்புங்கோ பஜாருக்கு, அவசரமாக போய் சாப்பாடு வாங்கி கொண்டு வரும்படியாக. பசிக்குது, பசிக்குது, நோன்பு துறக்கோணம், பசிக்குது. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? குர்ஆனுடைய வார்த்தை இது, இது குர்ஆனுடைய வார்த்தை. அவர் சொல்ல இல்ல, அவசரமாக போய்த்து சாப்பாடு வாங்கி கொண்டு வாங்கோண்டு அனுப்ப இல்ல. அவரு போறவருக்கு செய்தி சொன்னாரு, فَبَعَثُوا أَحَدَكُمْ بِوَرِقِكُمْ هَذِهِ فَلْيَنْظُرْ أَيُّهَا أَزْكَى طَعَامًا. சாப்பாட்டுல ஹைஜீனிக், சாப்பாட்டுல கிளீன், சாப்பாட்டுல புதுசி, ஃப்ரிட்ஜ்ல வச்சதல்ல, டீப் ஃப்ரீசர்ல வச்சதல்ல. குர்ஆன் பேசுது. அவர் சொல்றாரு, 300 வருஷம் தூங்கிட்டோம், வயிறு பசியாக இருக்குது, ஆனா பசிக்கு சாப்பிடணும். பசிக்கு சாப்பிடுறது ஹலாலாகத்தான் இருக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா ஹலால் மட்டுமல்ல, ஹலால் மட்டுமல்ல, அது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும், ஹைஜீனிக்காக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு கடைக்கு ஹலால் சர்டிபிகேட் கொடுத்திருக்கலாம்,
ஹலால் என்ற சர்டிபிகேட்டை கொடுத்திருக்கலாம். ஹலால் என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட எல்லா கடைகளும் ஆரோக்கியமானதல்ல. ஆரோக்கியத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்பட இல்லை, ஹலாலுக்கு கொடுத்திருக்கிறாங்க சர்டிபிகேட். எல்லா ஹலாலும் ஆரோக்கியமானதல்ல. அதனாலதான் குர்ஆன்ல வந்திருக்குது ஹலாலன் தய்யிபா, ஹலாலன் தய்யிபா. ஹலால் என்பது வேற, தய்யிபா என்பது வேற. நாங்கள் சாப்பிடும் பொழுது ரெண்டையும் கவனிக்க வேண்டும். ஹலாலாக இருக்கவும் வேண்டும், அதே நேரத்தில் ஆரோக்கியமானதாக இருக்கவும் வேண்டும். வலிமாவுக்கு போனோம், ராவேல சாப்பாட்டு கூப்பிட்டு இருக்கிறாங்க வலிமாவுக்கு. வலிமாவுக்கு போனா சாப்பிடுறது சுன்னத்து, ஆனா ஆரோக்கியமான சாப்பாட்டை சாப்பிடுறது ஃபர்து. வலிமாவுக்கு போறது சுன்னத்து, அது சில உலமாக்கள்கிட்ட வாஜிபு. போங்கோ, நான் வந்துட்டேன், உங்களுக்கு துவா செய்றேன், பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க துவா செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சாப்பாடு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு, உங்களுடைய டயபெட்டிக்ஸுக்கும், உங்களுடைய உடம்புக்கும் ஆரோக்கியமான சாப்பாடாக இல்லையா, அந்த சாப்பாடை சாப்பிட வானம். குறைஞ்சபட்சம் இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய இந்த ஆயத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஃபல்யம்புர் அய்யுஹா அஸ்கா தஆமன். பெய்த்து நல்லக தேடி பார்த்து, ஆய்வு செய்து தேடி பார்த்து நல்ல ஃப்ரெஷ்ஷான சாப்பாட்டை வாங்கி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன், எங்களுடைய சமூகத்தில் நோய் வாய்ப்பட்டவர்கள் கூடிக்கொண்டே போறாங்க. நோய் வாய்ப்பட்டவர்கள் கூடிக்கொண்டே போறாங்க. எங்களுக்கு ஆரோக்கியமான உணவு பழக்கம் இல்லை, ஆரோக்கியமான உடல் பயிற்சிகள் எங்கள்கிட்ட இல்லை. அதனால நாங்க எங்களோட ஊர்களில் பார்மசிகளையும் கூட்டிக்கொண்டே போறோம். மருந்து கடைகளுக்கு போய் மக்கள் மருந்து வாங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. பெருமையாக சொல்றாங்க, வாழுங்காலம் எல்லாம் இந்த மருந்தை பாவிக்க வேண்டும், வாழுங்காலம் எல்லாம் இந்த மருந்தை குடிக்க வேண்டும். பள்ளி வாசல் கூட பார்க்கலாம். அநேகமான பள்ளி வாசல்கள் எப்படி தெரியுமா, ஓபிடி மாதிரி ஆகிவிட்டது. கதிரை போட்டு மக்கள் உட்கார்ந்து இமாம் ஜமாத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. கீழே உட்கார முடியாத ஒரு சமூகமாக மாறிவிட்டோம். எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துடைய விளைவுகள். மிக இறக்கமாக சொல்லுகின்றேன், ரமலானை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள், ரமலானை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு அழகான உணவு பழக்கத்துக்குரிய ரமலானாக மாற்றிக் கொள்ளுங்கள். இன்னும் ஒன்றையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ரமலான் வருகிறது. இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உலகத்தில் விடுபட்ட ஒரு சுன்னத்தாக மாறிவிட்டது தெரியுமா, ரமலானுடைய கடைசி 10 நாளுடைய இஅ்திகாஃபுடைய அமல். இஅ்திகாஃப் என்பது இஅ்திகாஃப் தான், அதுல வேறொரு அமல் இல்ல. 10 நாள் 20வது நோன்பு துறக்கிறது, பள்ளியில பொறை தென்பட்டு விட்டது என்பதை சொன்னதுக்கு பிறகு பள்ளியை விட்டு வெளியே போறது. இது ஒரு கடைசி 10 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில விடுபடாம செய்த இபாதத்து, விடுபடாம செய்த வணக்கம் இது. அன்பானவர்களே, வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த இபாதத்தை செய்வதற்கு முன்வாங்குவோம். இது பள்ளியில அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை கட்டுப்படுத்தி தன்னுடைய தொடர்பாடல் எல்லாம் துண்டித்து விட்டு அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ்விடத்தில் வந்து ஆஜராகிவிட்டேன் என்ன பொருந்திக்கோ என்ற உணர்வுல ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய முனாஜாத்துக்கு பேர் தான் இஅ்திகாஃப் என்பது. இந்த இஅ்திகாஃபையும் நியத்து வைங்க வாலிபர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அனைவருக்கும் சொல்கின்றேன், நியத்து வைங்க வாழ்க்கையில இந்த சுன்னத்தை இன்ஷா அல்லாஹ் மௌத் வரைக்கும் விடமாட்டேன். கடைசி ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் பள்ளியில இஅ்திகாஃப்ல கழிக்கணும். இது 2 மாதத்துக்கு முன்னாலேயே முன்கூட்டியே அறிவித்து விட்டோம், சொல்லிவிட்டோம். இதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கோ, லீவுகளை எடுத்துக் கொள்ளுங்கோ, லீவுகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமலையும் செய்ய எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. யா அல்லாஹ், எங்களை பொறுத்தருள்வாயாக, எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய ரமலானை அழகாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், வாழ்க்கையில் எத்தனையோ ரமலானை சந்தித்து விட்டோம். யா அல்லாஹ், இந்த ரமலான் சந்திக்க இருக்கின்ற ரமலான் வித்தியாசமான ரமலானாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், ஹலாலான ஜீவனத்தை ரமலானில் தந்து விடுவாக. யா அல்லாஹ்,